ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம போன வீடியோவில் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸை பற்றிய பேசிக் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பிஇ பிடெக்கில் வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் செமஸ்டரில் வரும். எல்லாமே டஃப்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஈஸி வேலை இன்றைக்கி பார்த்து முடிச்சிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் பேர் பிளெயின் கர்வ்ஸ். இது வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் யூனிட். அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது வியூவர்ஸ் வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசியில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிளேன் கர்வ்ஸ் தான் ஃபஸ்ட் யூனிட். என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேன் கர்வ்ஸ்னு எக்ஸ்பிரஷன் சொல்கிறேன், தமிழில் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இதை நான் படித்து உங்கள் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. கோனிக் செக்ஷனை பார்த்தீங்கன்னா, கோனை நம்ம கட் பண்ணுற விதத்தை பொறுத்து நமக்கு கிடைக்கிற ஒரு அவுட்புட் தான் பார்த்தீங்கன்னா கோனிக் செக்ஷன். தட் மீன்ஸ் ஒரு கோன் பார்ட் எடுத்துக்கோங்க. உங்களோட ஒரு கோன் எடுத்துக்கிட்டு அந்த கோனை நம்ம இப்போ ஆக்சிஸ் லைனில் ட்ரா பண்ணுறோம். அதுக்கு பர்பெண்டிகுலராக கட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா எந்த பார்ட் கிடைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பார்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோன் பார்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சர்க்குலராக கிடைக்கும். தட் மீன்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு சர்க்குலராக கிடைக்கும் போது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள்ங்கிற இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா கோனிக்ஸோட ஃபஸ்ட்டு செக்ஷன். அதாவது செக்ஷனால் கட்டுன்னு அர்த்தம். அதுதான் ஃபஸ்ட்டு கட்டு. செகண்ட் கட் பார்த்தோம்னா எலிப்ஸு. அது எப்படி நமக்கு கிடைக்கும்? ஒரு கோன் இருக்குது, அந்த கோனில் ஆக்சிஸ் லைனுக்கும் ஃப்ரண்ட்டில் ஆக்சிஸ் லைனில் கட் ஆகிற மாதிரி எண்டிங்கில் கட் ஆகிற மாதிரி ஒரு கட்டிங் லைன் ட்ரா பண்ணோம்னா, தட் மீன்ஸ் ஒரு கட்டிங் லைன் ட்ரா பண்ணோம்னா இந்த போர்ஷன், தட் மீன்ஸ் இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எலிப்ஸ் எப்படி வந்திருக்குன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பேராபோலா ஸ்ட்ரக்சர் எப்படி வந்திருக்குன்னு சொல்ல போகிறேன். பேராபோலா ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எலிப்ஸ் கட் பண்ணும் போது ஆக்சிஸ் லைனுக்கு முன்னாடி ஆக்சிஸ் லைனுக்கு முன்னாடி கட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஷேப் கிடைக்குது பார்த்தீங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா பேராபோலா. உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேராபோலா கிடச்சிருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம ஹைப்பர்போலா பார்ப்போம். நெக்ஸ்ட் ஹைப்பர்போலா பார்த்திங்கன்னா அதே ஒரு கோன் எடுத்து கோனுக்கு முன்னாடியே கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப எட்ஜாக கட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்காக அப்படி ஒரு ஆர்க் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். தட் மீன்ஸ் எந்த இடத்துலனா இந்த இடத்துல ஒரு ஆர்க் கிடைக்குது பார்த்திங்களா. அதுதான் ஹைப்பர்போலா. அதாவது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். பேராபோலா பார்த்திங்கன்னா தலைகீழாக போட்டால் எப்படி இருக்குமோ அதுதான் பேராபோலா. இதுவே ஹைப்பர்போலா பார்த்தோம்னா ஹைப்பர்போலா லைட்டாக ஸ்லாண்டிங்காக போட்டோம்னா அதுதான் ஹைப்பர்போலா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் கோனிக்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கோனிக்ஸுக்கும் நம்ம டயக்ராம் ஃபஸ்ட்டு வரையணும். அந்த டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடி அதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா எசென்ட்ரிசிட்டி. ஒவ்வொரு கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா எசென்ட்ரிசிட்டி கண்டிப்பாக வரும். அந்த எசென்ட்ரிசிட்டியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபோக்கஸ்லேருந்து வெர்டெக்ஸ், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபோக்கஸ், அதாவது எஃப்லேருந்து டிஸ்டன்ஸ் டி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸையும் ப்ளஸ் டேரக்ட்ரிக்ஸில் இருக்கிற டிஸ்டன்ஸையும் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் ஈனா எசென்ட்ரிசிட்டி. ஒன்றுமே கிடையாது. கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு போக உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வெக்டார். வினா வெக்டார், எஃப்னா ஃபோக்கஸ், டினா டேரக்ட்ரிக்ஸ், எஃப்டினா ஃபோக்கஸ்லேருந்து டேரக்ட்ரிக்ஸ் வரைக்கும் இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு கண்டிஷன் சொல்லப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எலிப்ஸ் எடுத்திங்கன்னா எலிப்ஸ் நம்ம வரைய சொன்னோம்ல. எலிப்ஸ் எப்படி வரைஞ்சோம்? ஒரு ஃபுல் ஓவல் ஷேப் கர்வ் தான் வந்து க்ளோஸ் கர்வ் தான் எலிப்ஸ். இதுக்கு எசென்ட்ரிசிட்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா <1 இருந்துச்சுன்னா மட்டும்தான். உங்களுக்கு கொஸ்டினில் ஈயோட வேல்யூ <1 இருந்துச்சுன்னா நீங்கள் எலிப்ஸ் வரையணும். ஈயோட வேல்யூ =1 இருந்துச்சுன்னா எலிப்ஸோட வேல்யூ =1 இருந்துச்சுன்னா நீங்கள் பேராபோலா வரையணும். அதே >1 இருந்துச்சுன்னா நீங்கள் ஹைப்பர்போலா வரையணும். எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் தான் வரும். இந்த நீங்கள் எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ வச்சு நீங்கள் ஹைப்பர்போலா, எலிப்ஸ் அண்டு பேராபோலா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வரையணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டாபிக் வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் 1ல் பிளேன் கர்வ்ஸில் பார்ட் 1 பார்த்தாச்சு ஈஜி சீரீஸில். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள போடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பேராபோலாவோட டீப்பாக வந்து ஒரு எக்ஸ்பிரஷனோட லைவ் டயக்ராமோட பார்க்க போகிறோம். அதுக்காக மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அந்த வீடியோலாம் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு பார்ப்போம். டாட்டா, பை.